எதுக்காக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த லோக் அதாலத்தை வந்து நீங்க கார்பரேட் கம்பெனி யூஸ் பண்றீங்க? ஏன் உங்க கம்பெனி தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தர் கிரெடிட் கார்டு அந்த டியூ இந்த டியூ எல்லாம் போட்டு மானாவாரியா பணம் வசூல் பண்றீங்களா? வட்டி அதாவது 42% வட்டி கிரெடிட் கார்டு போடுறீங்க, ரேட் பர் ஆனம் போடுறீங்க, 200% உங்களுக்கு வந்து செக் பவுன்ஸ் சார்ஜ் போடுறீங்க, எல்லாம் பண்ணிருந்தீங்க. ஆனா சட்டப்படி செலவு பண்ண மாட்டீங்க. அரசாங்கம் இலவசமா எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த 1987 லோக் அதாலத் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இங்க பாருங்க இங்க வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, சிட் எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சும்மா பெட்டிஷன் கொடுக்கணும், பேங்க்காரன் பெட்டிஷனை கொடுத்துருவான். இந்த மாதிரிங்க இங்க இருக்கிற ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒருத்தர் இருக்கவர், பல்லாவரத்துல ஒருத்தர் இருக்கிறவர், இவர் வந்து எங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கினாரு, பணத்தை கொடுக்கல, கொஞ்சம் பேசி பணத்தை வாங்கி கொடுக்கன்னு வைக்கிறது தான். இது என்னமோ வந்து கலெக்ஷன் ரைட் ஆகல. நீங்க லோக் அதாலத் அட்டன் பண்ணல. லோக் அதாலத்துங்கிறது ஆஃபர் அக்செப்டன்ஸுங்க. அதாவது லோக் அதாலத்துங்கிறது உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. நீ வந்தாலும் வரலன்னா வரலனாலும் வரல, அதை யாரையும் வந்து கேள்வியும் கேட்க போறது இல்லை. ஆனா கலெக்ஷன் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி இங்க அட்டன் பண்ணாம இருக்கிறீங்க, இது வாரண்டோ சம்மனோ கிடையாதுங்க. இது வந்து கொடுக்குற ஒரு அடைப்பானை மாதிரி. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க பிரச்சனையை முடிச்சுட்டு போங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி சார் பல தடவை வந்து பணத்தை க்ளோஸ் பண்ணி கூட என்ஓசி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இங்க மாட்டிப்பாங்க. நீ கரெக்டா அந்த பணத்தை கொடுத்து என்ஓசி கொடுத்துணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வரல விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்ல கூட தேவையில்ல, விட்டுட்டாலே போதும். ஆனா என்னோட அட்வைசபிள் என்னன்னா, எல்லாரும் அட்வொகேட்டை வச்சு உங்களோட ரீசனை சொன்னா கூட போதும், ஒரு அட்வொகேட் அப்பீல் ஆனா கூட போதும், லோக் அதாலத் முடிஞ்சுது. ஆனா இங்க பாருங்க, இதுக்கு மேல அப்பீலும் கிடையாது. இங்க ஒரு அவார்ட் மாதிரி, அதாவது ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு அப்பீல் கிடையாது. அதே மாதிரி இங்க எந்த ஆர்டரும் போட முடியாது, அப்பீலும் கிடையாது. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.